தைப்பொங்கல் தமிழர்களின் பண்பாட்டு விழாவான பொங்கல் திருவிழா தமிழரின் வாழ்வியலோடு குறிப்பாக உழவு தொழில் செய்து வரும் சமூகத்தோடு இணைந்த நன்றி தெரிவிக்கும் ஓர் விழா. சங்க காலத்தில் அறுவடை காலத்தில் நல்ல மழை பெய்யவும் நாடு செழிக்கவும் பெண்கள் விரதத்தை கடைபிடித்தார்கள். தை முதல் நாளில் இந்த விரதத்தை முடிப்பார்கள். உழவர்கள் மழையின் உதவியால் ஆடி மாதம் முதல் உழைத்து சேர்த்த நெல்லை மார்கழியில் வீட்டிற்கு கொண்டு வந்து தமது உழைப்பின் பயனை நுகர தொடங்கும் நாளே தைப்பொங்கல். உழைக்கும் தமிழ் மக்கள் தாமே கண்டுணர்ந்து தமது உழைப்பிற்கு உதவிய இயற்கைக்கும் தம்மோடு சேர்ந்து உழைத்த கால்நடைகளுக்கும் தமது நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவிக்கும் விதமாக சர்க்கரை பொங்கல் படைத்து வழிபட்டனர். தைப்பொங்கல் பண்டிகை இப்படித்தான் மலர்ந்தது. பல ஆயிரம் ஆண்டுகளை கடந்துள்ள பொங்கல் இன்று உலக தமிழர்களின் உணர்வோடு கலந்த ஓர் பண்டிகையாகவும் மாறியுள்ளது. பொங்கல் விழா சில இடங்களில் 4 நாள் கொண்டாட்டமாக கொண்டாடப்படுகின்றது. தமிழ் ஆண்டின் மார்கழி மாதத்தின் கடைசி நாளன்று பொங்கல் திருநாளின் முதல் நாள் கொண்டாடப்படுகின்றது. இந்த நாள் பழையன கழித்து புதியன புகவிடும் நாளாக பழையனவற்றையும் உபயோகமற்றவற்றையும் விட்டெறியும் நாளாக கருதப்படுகின்றது. போகியன்று வீட்டின் கூரையில் பூலாப்பூ செருகப்படும். அன்றைய தினம் வீட்டில் தேங்கியிருக்கும் குப்பைகள் தேவையற்ற பொருட்களை அப்புறப்படுத்தப்பட்டு வீடு சுத்தமாக்கப்படும். வீடு மட்டுமல்ல, மனதில் இருக்கும் தீய எண்ணங்களும் தவறான எண்ணங்களும் நீக்கப்பட வேண்டும் என்பதே இதில் உள்ள தத்துவம். அடுத்ததாக தை மாதத்தின் முதல் நாள் பொங்கல் கொண்டாடப்படுகின்றது. தைப்பொங்கலுக்கு சில நாட்களுக்கு முன்னரே கொண்டாட்ட உற்சாகம் மனம் முழுக்க தொடங்கிவிடும். பொங்கலுக்கு தேவையான பொருட்களை ஆயத்தப்படுத்திக் கொள்வர். புதுப்பானை பலர் வாங்குவர். புத்தாடை வாங்கி பொங்கலன்று அதிகாலை எழுந்து குளித்து முடித்து புத்தாடை அணிவார்கள். வீட்டு முற்றத்தில் கோலமிட்டு அதன் நடுவில் பானை வைப்பர். புது பானையில் புது அரிசி இட்டு புதிய பானைக்கு புதிய மஞ்சளை காப்பாக அணிவிப்பர். புதிய மஞ்சள் கொத்தையும் புதிய கரும்பையும் புதிய காய்கறிகளையும் அன்று பயன்படுத்துவர். முற்றத்தில் கோலமிட்டு தலைவாழை இலையில் நிறைகுடம் வைத்து விளக்கேற்றி சூரியனை வணங்கி பொங்கலிட தொடங்குவர். மாட்டுப் பொங்கல் என்பது தைப்பொங்கல் நாளின் மறுநாள் தமிழர்களால் கொண்டாடப்படும் பண்டிகை. இது பட்டி பொங்கல் அல்லது கன்று பொங்கல் என்றும் அழைக்கப்படுகின்றது. மக்களின் வாழ்வில் ஒன்றிய பசுவிற்கு நன்றி தெரிவிப்பதற்கும் பசுக்களின் எல்லா தேவர்களும் இருப்பதாலும் பசுக்களை வணங்கி வழிபடும் நாளாக கொண்டாடுகின்றனர். அன்று மாடுகள் கட்டும் தொழுவத்தை சுத்தம் செய்து கால்நடைகளை குளிப்பாட்டி சுத்தம் செய்து மாட்டிற்கு பொங்கல் வைப்பர். உழவு தொழிலுக்கு உறுதுணையாக விளங்கும் ஆவினத்தின் நன்றி கூறும் நாளே இந்நாள். அடுத்ததாக காணும் பொங்கல் என்பது பொங்கல் கொண்டாட்டங்களின் 4வது நாள் இடம்பெறும் விழா. காணும் பொங்கலை கன்னிப்பொங்கல் அல்லது கனு பண்டிகை என்று அழைப்பர். உற்றார் உறவினர் நண்பர்களை காணுதல் மற்றும் பெரியோர்களிடம் ஆசி பெறுதல் என்பன இப்பண்டிகையில் அடங்கும்.